நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53:5. உள்நாட்டு போரின் போது ஜார்ஜ் வியட் என்பவர் யுத்த களத்திலே முன்னணியில் நின்று போர் புரிய வேண்டுமென்று அவர் பேரில் சீட்டு விழுந்தது. ஆனால் அவருக்கோ மனைவியும் 6 குழந்தைகளும் இருந்தனர். ரிச்சர்ட் பிராட் என்ற ஒரு இளைஞன் ஜார்ஜுக்கு பதிலாக நான் முன்னணியில் நின்று யுத்தம் செய்கிறேன் என்று முன்வந்தான். அவன் ஜார்ஜ் வியட்டின் எண்ணிலேயே அவருடைய பெயரிலேயே அவருக்கு பதிலாக யுத்த களத்திலே நின்றான். யுத்தத்தின் போது ரிச்சர்ட் பிராட் மரித்து போனான். சில நாட்கள் கழித்து அதிகாரிகள் ஜார்ஜ் வியட் சாகவில்லை என்றும் அவருக்கு பதிலாக ரிச்சர்ட் தான் மரித்தான் என்று அவர்கள் அறிந்து கொண்டனர். ஆகவே ஜார்ஜை மீண்டும் யுத்தத்திற்கு வரும்படி நிர்பந்தித்தனர். ஆனால் அவரோ நான் வரமாட்டேன் என்று மறுத்துவிட்டார். மேலும் அவர் எனக்கு பதிலாக என்னுடைய பெயரில் என்னுடைய வரிசை எண்ணில் பிராட் மரித்து விட்டார். நீங்கள் வேண்டுமானால் உங்கள் பதிவேடுகளை போய் பாருங்கள். ஜார்ஜ் வியட் என்ற பெயரில் அவருடைய வரிசை எண்ணில் ரிச்சர்ட் பிராட் மரித்து விட்டார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் என்றார். இதை கேட்டதும் அதிகாரிகள் அவரை விட்டுவிட்டனர். தான் மறிக்க வேண்டிய இடத்தில் தனக்கு பதிலாக தன்னுடைய பிரதிநிதியாக தன்னுடைய நண்பனை நிறுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாம் மறிக்க வேண்டிய இடத்தில் நம்மை காப்பாற்றிவிட்டு நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை தாம் ஏற்றுக்கொண்டார். நாம் செய்த தவறுகள் எல்லாவற்றிற்காகவும் நாம் தான் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாவமறியாத இயேசு கிறிஸ்து நம்முடைய ஸ்தானத்திலே நமக்கு பதிலாக பலியானார். அவருடைய இரத்தம் நம்மை சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேலரின் பாவங்களுக்காக 2 ஆடுகள் கொண்டு வரப்படும். ஒரு ஆடு பலி செலுத்தப்பட்டுவிடும். மற்றொரு ஆட்டின் மேல் தங்கள் பாவங்களை அதன் மேல் சுமத்துவார்கள். இஸ்ரவேலரின் பாவங்களையெல்லாம் சுமந்து கொண்டு அந்த ஆடு வனாந்திரத்துக்கு அனுப்பப்படும். இந்த ஆட்டை போலவே இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து கொண்டு நகரத்துக்கு புறம்பே சிலுவையிலே அறையப்பட்டார். நம்முடைய கைகள் செய்த பாவங்களுக்காக அவர் கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டன. நம்முடைய கால்கள் போகக்கூடாத இடங்களுக்கு சென்றதால் அவருடைய கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டன. நம் சிந்தனையில் நாம் செய்த பாவங்களுக்காக அவர் தலையில் முட்கிரீடம் சூட்டப்பட்டது. உடல் முழுவதும் சதை கிழிக்கப்பட்டது. பாவமறியாத பரிசுத்தரின் உடலில் இருந்து இரத்தம் ஆறாக பாய்ந்தது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மை மிகவும் நேசிப்பதால் நமக்கு பதிலாளாக அவர் மாறினார். இவ்வளவு பெரிய அன்பை நாம் யாரிடமும் எதிர்பார்க்க முடியாது. நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை நாமும் நேசிப்போம். அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவோம். ஆம், அவரே நேசிக்கப்படத்தக்கவர். God bless you. Have a blessed day.